How to recover deleted data. வணக்கம் फ्रेंड्स, நம்ம எல்லாருக்குமே ஒரு முறையாவது நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ் போன்ற நம்மளுடைய டேட்டாஸ் வந்து delete ஆயிருக்கும். அதை நம்ம recover பண்றதுக்கோசரம் நிறைய recovery softwares யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போற இந்த recovery softwareல இருந்து கண்டிப்பா உங்களுடைய மிஸ் ஆன எல்லா டேட்டாவையும் திரும்ப எடுக்க முடியும். அது எந்த டேட்டா recovery softwareனு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா iSkysoft data recovery. இந்த data recovery நம்ம யூஸ் பண்றதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா more than 1000 types of file வந்து நம்ம ஈஸியா recover பண்ணிக்க முடியும். உதாரணமா இங்க டாக்குமெண்ட்ஸ், graphics, videos, email, audio, other files சொல்றது பாத்தீங்களா, இது மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆன ஃபைல்ஸை வந்து நீங்க ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது எந்த சினாரியோவா இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமா வைரஸ் அட்டாக் ஆகிருக்கலாம், இல்லாட்டா வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து கிராஷ் ஆயிட்டு இருந்திருக்கலாம், பார்ட்டிஷன் லாஸ் ஆயிருக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு சினாரியோவா இருந்தாலும் வந்து நீங்க ஈஸியா இந்த சாஃப்ட்வேர் வச்சு ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது எந்த விதமான டிவைஸா இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், SSD இருக்கலாம், உங்களுடைய USB டிவைஸ் பென்ட்ரைவா இருக்கலாம், இல்லாட்டா SD கார்டு, மெமரி கார்டா இருக்கலாம், லேப்டாப், டெஸ்க்டாப், இது போன்ற நிறைய டிவைஸுக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் ஆகுது. இதனால உங்களுடைய மிஸ் ஆன ஃபைல்ஸை திரும்ப பெறுவதற்கு இதுல உங்களுக்கு எளிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்டுக்கு வருவீங்க. இந்த சைட்ல நீங்க ஃப்ரீயா வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்து இதை வந்து இப்படி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கங்க. இப்போ இன்ஸ்டால்னு கேட்கும், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் iSkysoft டேட்டா ரெக்கவரி ஐகான் இங்க வரும். அந்த ஐகானை நீங்க ஒரு முறை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் ஓபன் ஆகும். இப்போ வந்து எந்த டிவைஸ்ல உங்களுடைய டேட்டா வந்து மிஸ் ஆச்சோ அந்த டிவைஸை வந்து உங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணீங்கன்னு உங்களுடைய ஃபைல் வந்து டிலீட் ஆயிருந்தா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. உங்களுடைய ஃபைல் வந்து டிலீட் ஆயிருந்தா இது மேல கிளிக் பண்ணி ரெக்கவர் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா ஃபார்மேட் ஆயிருந்துச்சுன்னா இது மேல கிளிக் பண்ணி ரெக்கவர் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்க என்னுடைய USB டிஸ்க் இருக்குது. இதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. நான் இதுல இந்த iSkysoft லோகோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய சில்வர் பிளே பட்டன் ஒரு லோகோ, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ, இது மூணுத்தையும் வந்து நான் டிலீட் பண்ண போறேன். டிலீட் பண்ணிட்டு ரீசைக்கிள் பின்லயும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இதை நம்ம ரிகவர் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளுடைய ஃபைல் எப்படி மிஸ் ஆச்சுன்னே நம்மளுக்கு தெரியலனா இங்க ஆல் அரவுண்ட் ரிகவரின்னு சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய டிரைவ் லெட்டர் L, இந்த L என்ன பண்றோம், கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ இது ஸ்கேன் ஆக ஆரம்பிக்குது. இது மாதிரி ஃபுல்லா ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரீ வியூ, ஃபைல் வியூன்னு சொல்லிட்டு ரெண்டு வியூ இருக்குது. இதுல நீங்க இங்க ட்ரீ வியூல கொடுத்தீங்கன்னா நீங்க டிலீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் கூட இதுல ரிகவர் ஆயிருக்குது. நம்மளுக்கு தேவையானது இந்த சில்வர் பிளே பட்டன். இவ கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும், இங்க சைடுல அந்த இமேஜ் காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த iSky, இது ரெண்டுத்தையும் நம்ம டிலீட் பண்ணிருந்தோம். இது கூட சேர்த்து ஒரு வீடியோ ஒன்னு நம்ம டிலீட் பண்ணிருந்தோம். அது வந்து இந்த ஆனுவல் இருக்குது பாத்தீங்களா, இது மூணுத்தையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு ரிகவர்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க எங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஏதாவது ஒரு டிரைவர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு அங்க அதுக்கு ஒரு நீங்க நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு நேம் வந்து ஆர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ அது ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான், எப்பொழுதுமே உங்களுடைய ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரிகவர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ இது எப்படி ரிகவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டா வந்துக்குதா ஃபைல்ஸ், போட்டோஸ் எல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் ஓபன் ஆகும். நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்துக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா மேஜிக் பண்ண மாதிரி அந்த நம்ம டிலீட் பண்ண அந்த iSkysoft லோகோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி பிளே பட்டன், அதுக்கப்புறம் வீடியோ, இது மூணுமே வந்து கிளீனா ரிகவர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஃபார்மேட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே கூட இங்க ரிகவர் ஆகி காமிக்குது. இதே மாதிரி உங்களுடைய மிஸ் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் ரிகவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க்கு வந்தீங்கன்னா இங்க ஃப்ரீ டவுன்லோட் இல்லாட்டா பைன்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 7 days வந்து மணி பேக் கேரண்டி இருக்குது. அதாவது நீங்க ட்ரை பண்ணி உங்களுடைய போட்டோஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வாபஸ் தந்துறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா கஷ்டப்பட்டு இருந்தாங்களா, இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.